நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் நலமை சூழ்க நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்பது நான் ஹரணி சாந்தி. நம்மளுடைய நலமை சூழ்க நிகழ்ச்சியில தொடர்ச்சியா உடல்நலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்தும் மனநலத்தை நம்ம எப்படி பாதுகாக்கின்றது குறித்தும் தான் பேச இருக்கோம். மனநலம் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே ஆத்மா மனநல மருத்துவமனையினுடைய சீஃப் சைக்காட்ரிஸ்ட், மேனேஜிங் டைரக்டர் மற்றும் ஆத்மா ஸ்பெஷல் ஸ்கூலினுடைய சேர்மன் டாக்டர் கே ராமகிருஷ்ணன் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த சமுதாயத்துக்கும் நம்ம முன்னாடி இருந்த நம்ம வாழ்ந்த வாழ்நிலைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது சார். முன்ன நம்மளுக்கு டிஜிட்டல் யுகம் கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ நார்மலாக நம்ம மார்னிங் எழுந்து நம்மளோட வேலை என்னவோ அதை பார்த்துட்டு திரும்பி நம்ம ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நம்மளுக்கு டிஜிட்டல் யுகமாக இருக்குது. டிவிஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், இதனால நம்ம மனநிலை எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த சமுதாயம் இப்போ எப்படி இருக்குது சார்? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் மில்லியனர்ஸ் காலம். நான் ஸ்கூலில் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு கரண்ட் கிடையாது, ஹரிக்கன் லைட்டில் தான் படித்தோம். அப்போல்லாம் மாட்டு வண்டியில் தான் போகணுன்னா இல்லை ரிக்ஷா, அந்த மாதிரி இந்த காலம். அதேமாதிரி சினிமா பார்க்குறதோ ஊடகங்களுடைய தாக்கமாக ஒன்றும் இல்லை. அதனால் விளையாட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்தது படிப்பு. பாரதியார் சொல்கிற மாதிரி மாலையில் விளையாட்டு காலையில் படிப்பு, அப்படி தான் இருந்தோம். அதனால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நல்லா படிக்க முடிஞ்சது. இந்த அளவுக்கு நமக்கு மனநல குழப்பங்கள்லாம் அப்போ ஏற்படலை. கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, வீட்டில் 10 குழந்தைங்க இருப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும், அவங்க அடிச்சுப்பாங்க, விளையாடுப்பாங்க, அப்படி போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு குழந்தையே பெரிய விஷயமா இருக்குது, 2 குழந்தையா அதுக்கு மேலே முடியாது அப்படின்றாங்க. யார் பார்த்துக்கிறது அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது என்னென்னா, சோஷியலைசேஷனுங்கிறது இப்போ டிஜிட்டலாக மாறிடுச்சு. கீழே நம்ம சாப்பாடு அம்மா இது பண்ணாலும் ஃபோன் அடித்து அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்குகிறோம். எல்லாமே இதில் தான் நம்ம வாழ்க்கையே, இந்த சின்ன ஒரு 5/3 தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன், ஒரு எம்ப்ராஸ் அப்படின்னும் கட்டிப்பிடிச்சிக்கிறது, அதெல்லாம் இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் த்ரூ ஃபோனில் முத்தம் கொடுக்க வேண்டியது. இப்போ இதில் குடும்பத்தையே ஃபோனில் நடத்திடுறோம். அதனால் இப்போ வர வர மன அழுத்தங்கள் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ கல்யாணம்லாம் ஜாதகம் பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ஃபேஸ்புக்கில் கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் போகும்போது பின்னால் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வருத்தப்படுறவங்க, ஏமாற்றிடுறாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ நம்ம ஃபோட்டோவை லைக் பண்ணலாம்னா டிப்ரெஸ் ஆகிடுறாங்க. செல்ஃபி யுகமாக இருக்குது, அதுவே ஒரு டிப்ரெஷனோட சிம்டம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படியே நம்ம போயிட்டு இருந்ததுன்னா, கேமிங் முந்தையெல்லாம் சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க, இப்போது மொபைல்லே விளையாடி லட்சக்கணக்காக தோற்று போகிறாங்க. ஸோ எந்த பக்கம் நம்ம எடுத்தாலும் இந்த விஞ்ஞான உலகம் நிறைய நடந்து கொடுக்குது. இப்போ நம்ம ராக்கெட் விட்டு சந்திரனுக்கு போயிட்டோம், ஆனால் அதே சமயத்தில் சாக்கடைக்கும் போகிறோம். தற்கொலைகள், கொலைகள் எல்லாம் ஊடகத்தில் நடக்குது. ஸோ நம்ம எப்படி அந்த சயின்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம வாழ போகிறோமா சாக போகிறோமான்ற நிலைமையில் இருக்குது. சார், இப்போ இந்த டிஜிட்டல் யுகம்ன்றது மன அழுத்தத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சார், இப்போது ரீசெண்டாக இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பற்றியும் நீங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போது இளைஞர்கள் மது பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ஆளாகிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்குது? இதுக்கான சிகிச்சைகள்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்களா? இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயங்கிறது உலகத்தையே ஆட்டிகிட்ருக்கு. 65 பேர் செத்து போயிருக்காங்க. அதை பற்றி இன்னைக்கு கூட அசம்பிளிலாம் கூட பேசியிருக்காங்க, நடந்துகிட்ருக்கு. அமலாக்கம் கொண்டு வரலாமா அப்படின்ட்டு. அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நடக்கிற காரியம் கிடையாது. அடுத்து இப்போ என்னென்னா, அந்த காலத்தில் எல்லோரும் ஒரு மரத்து கல்லுன்னுவாங்க, ஒரு மரத்து கல், அப்புறம் ஒரு மரத்து சாராயம், அப்படியே போய் டாஸ்மார்க் அப்படிலாம் வந்தது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு ஆல்கஹாலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நேராக 8வது 9வது படிக்கிறப்ப கஞ்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா டைடால்னு ஒரு மாத்திரை, அதை பொடி பண்ணி சலைன் ஊற்றி இன்ஜெக்ஷன் போட்டு ஐவி கஞ்சா. ஸோ இந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. இன்ஹலண்டு பெட்ரோலை இது பண்ணி வாசனை பிடிக்கிறது, கிக்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதை வாசனை பிடிக்கிறது. இந்த மாதிரிலாம் விபரீதமான ஒரு அடிக்ஷன் போயிட்டாங்க. ஏன்னா ஈஸி அவைலபிலிட்டி மார்க்கெட்டில் கிடைக்கிது, ஸ்கூலில் கொண்டு கொடுக்குறாங்க, ஹாஸ்டலில் நிறையா காலேஜில் ஹாஸ்டலில் சப்ளை ஆகுது. ஸோ மக்களுக்கு நாவல்ட்டி வேணும். ஸோ அந்த நாவல்ட்டி சீக்கிங்கில் தான் இருக்காங்க. பாக்கெட் மணி நிறையா கொடுத்துட்றாங்க, வீட்டில் பார்க்க ஆள் கிடையாது, அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிடுறாங்க, அது யாரும் பார்க்கல. இன்றைக்கி நேற்று ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆனாங்க. கேட்டால் இத்தனை வருஷம் எங்களுக்கு தெரியாது சார் அவன் யூஸ் பண்ணுறான்னு, தெரிஞ்சிருந்தால் கூப்பிட்டு வந்துருக்க மாட்டோமா. ஏன்னா அவன் ஹாஸ்டலில் விட்டாங்க, அவங்க பாட்டு இது பண்ணிகிட்ருக்கான், அங்கே காலேஜிலேருந்து ஃபோன் வருது, இவன் கண்ணாப்பெல்லாம் கிடக்கான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது.
இதெல்லாம் மாறணும் அப்படின்னாக்க முதல்ல பேரண்ட்ஸு கூட இருக்கிறவங்களுக்கு அவேர்னஸ் வேணும். இதெல்லாம் பாசிபிள், சாத்தியம் அப்படின்னு நம்ம ஒரு கண் வச்சுட்டு தான் இருக்கணும். பையனுடைய ப்ராக்ரஸில் நம்ம முக்கியமாக பார்த்துட்டு தான் இருக்கணும். மார்க் கம்மியாக இருந்தால் ஏன்னு கேட்கக்கூடாதுங்கிறாங்க பசங்க, ஆனால் கேட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு மானிட்டரிங் இல்லாட்டி குழந்தைகள்லாம் வீணாக போயிடுவாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பையனுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா ஒத்துக்கணும். என் பையன் அதெல்லாம் செய்ய மாட்டான், என் பையன் ரொம்ப நல்ல பிள்ளை, மற்றவங்க தான் கெடுத்து விட்டாங்க அப்படின்வாங்க. ஏன் நீ என்ன பண்ண அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். அதனால் ஐடென்டிஃபிகேஷன், அக்செப்டன்ஸ், முதல்ல இவனுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஒரு இது ஒரு நோய். போதை அப்படிங்கிறது ஒரு நோய். இப்போ கேமிங் அடிக்ஷன், ஃப்ரீ ஃபயர் அது இதுன்னு போயிட்டு எங்கேயோ 8 மணி நேரம் 10 மணி நேரம் விளையாடிட்டு மென்டலாகி சைக்கோட்டிக் ஆகி வந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து கேம்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரம் ஒரு பையன் 18 லட்ச ரூபா ஒரே வாரத்தில் லூஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்க ப்ராப்பர் டி அடிக்ஷன் சென்டரில் இதுக்குன்னு சில ஸ்பெஷலைசேஷன் ஆத்மா மாதிரி சென்டரில் இது கவுன்சிலிங், டீடாக்ஸ் அப்படின்னுவோம். முதலாம் பாடிக்கு டீடாக்ஸ் சொல்லுவோம், இப்போ சைக்கலாஜிக்கல் டீடாக்ஸுங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. யோகா பயிற்சிகள், அதுக்கப்புறம் ஆன்டி கிரேவிங் மெடிசின்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம ஒரு எக்லட்டிக்காக ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்க ஓரளவு இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வரதுக்கு முயற்சி செய்யலாம். ஓகே சார். இப்போது மக்களை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு பரவலான ஒரு எண்ணம் என்னென்னா, சைக்காட்ரிஸ்ட் கிட்ட நம்ம போனோம் அப்படின்னா யூஸ்வலாக ஸ்லீப்பிங் பில்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் பரவலாக இருக்குது சார். இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? அதாம்மா உலகத்தில் பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னா, சைக்காட்ரிஸ்ட்டை போனால் மென்டல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் மென்டலாக நான் சைக்காட்ரிஸ்ட்டை போகணுமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்மா, மூட நம்பிக்கை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நான் 1993 ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா முந்தையெல்லாம் நான் 10 பேஷண்ட் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ 100-200 பேஷண்ட் பார்க்குறோம் ஓபியில். அந்தளவுக்கு அவேர்னஸ் டெவலப் ஆகிருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்க, மக்கள்கிட்ட நான் சொல்கிறது, இப்போ வயிற்று வலினா என்ன பண்ணுறோம்? வயிற்று வலிக்கு மாத்திரை சாப்பிட்டு தான் ஆகணும். காலில் அடிபட்டதுன்னா பேரஸ்டமால் சாப்பிட்டு தான் ஆகணும். மனசு வலிக்கு என்ன பண்ணுறது? ஹார்ட்டில் போனோம்னா ஹார்ட் அட்டாக் போனோம். மனசு வலிக்கு தானே எங்கே போகணும்? மனசு டாக்டர்கிட்ட தானே போகணும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஸ்ப்ரெட் பண்ணணும், அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும். அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் வரவழைக்கணும். அடுத்தது என்னென்னா, டாக்டர் வந்து எல்லாருக்கும் தூக்க மாத்திரை கொடுக்கணும்னு ஆசை கிடையாது யாருக்கும். அவங்க சிம்டம் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுக்கு என்ன தூக்கம் இல்லைங்கிறவங்களும் தூக்கம் வர வைக்கிறது கொடுப்போம். ஆனால் மனசுனா செரட்டோனின், நாரோபினெஃப்ரின் இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் மனசை கட்டுப்படுத்துது. அதை ஈக்குவேட் பண்ணுறது, பேலன்ஸ் பண்ணுறது தான் நாங்கள் மாத்திரை தரோம். நான் நோயாளிக்கு நல்லபடியாக பூர்ணமாக குணமடைஞ்சு வேலை செஞ்சு சந்தோஷமாக இருக்கணும் தான் மாத்திரை தரமே ஒழிய தூங்குறதுக்குன்னு மாத்திரை சைக்காட்ரிஸ்ட் தரதே கிடையாது. இந்த மூட நம்பிக்கை முதல்ல மக்கள்கிட்ட இருந்து விலகணும். ஓகே சார். பொதுவாக சைக்காட்ரிஸ்ட்டை வரத்துக்கே தயங்குறதுக்கு வேறு என்னென்ன மாதிரி காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? முதல்ல இங்கே மட்டும் இந்தியாவில் மட்டும் இல்லை, மேலை நாட்டிலையும் சரி மூட நம்பிக்கைகள் நிறையா இருந்தது. தலையில் ஆணி அடித்து அங்கேருந்து ஆவியை வெளியில் விட்டால் சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரியும் தான் பிலீவ் பண்ணாங்க. இங்கேயும் நிறையா மாதிரி பண்ணிட்டு தான், சோட்டானக்கரையில் போய் ஆணி அடிக்கிறது அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இதில் காலில் கட்டி போட்டு பட்டினி கடை வச்சா சரியாக போய்டும் ஒரு காலத்தில் நினச்சாங்க. அதனால தான் ஏர்வாடியில் தர்காவில் 29 பேர் தீ விபத்தில் செத்து போனாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்குன்னு மருத்துவ ரீதியாக வைத்தியங்கள் இருக்குது. முந்தையெல்லாம் சர்க்கரை வியாதிக்கு என்ன வைத்தியம்னு தெரியாமல் இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் வைத்தியம் நிறையா கண்டுபிடிச்சிடறோம். அந்த மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆர் இன்வெஸ்டட் டு ட்ரீட் மென்டல் இல்னஸ். ஏன்னா வேர்ல்டில் 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன் மென்டலி டிஸ்டர்ப்டு தான் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் மனசு சரியாகணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. அதுக்குள்ள சொல்யூஷன் டாக்டர்ஸ்ட்ட வந்தால் நல்ல சொல்யூஷன் கொடுக்கலாம். ஓகே சார். சார், இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டால் அதை வந்து நம்ம குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? நாங்கள் கேம்பெயினை என்ன பண்ணுறோன்னா, மென்டல் இல்னஸ் இஸ் க்யூரபிள், மனநோயை குணப்படுத்தலாம் தான் கேம்பெயின் பண்ணுறோம். அதாவது நம்ம கேன்சரை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போது? ஸ்டேஜ் 1 கேன்சர் வரும்போது நம்ம குணப்படுத்தலாம். அதே ஸ்டேஜ் 4 கேன்சர் வரும்போது குணப்படுத்த முடியுமா? பிரெயினுக்கு மெட்டாஸ்டேஸு உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா சரியாக்கணும் முடியுமா? அந்த மாதிரி ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சிம்டம். நோய் தோன்றி ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளே அவன் தூங்கலை, டிஸ்டர்ப்டாக இருக்கான், யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி குரல் கேட்குது, சந்தேகப்படுறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வந்தால் 1 மாதம் 2 மாதத்துலேயே குணப்படுத்திடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போது டயபிட்டிஸ் மாத்திரை இருக்குது, அதை க்யூர்னு சொல்ல முடியுமா? கண்ட்ரோல்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சில ஸ்டெபிலைசிங் டேப்லெட்ஸ் கொஞ்சம் கண்டினியூ பண்ண சொல்லுவோம்.
அதனால் அந்த டேப்லெட் சாப்பிட்றதுனால வாழ்க்கைக்கு தடையல்ல. அதனால் மற்ற வியாதி மாதிரி இதையும் பாருங்கள். உடல் நோய் மட்டும்தான் மக்கள் பார்க்குறாங்களே, மனசு வந்து தெளிவாக காட்டி மற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சொல்லுவாங்க, மனம் செம்மையானால் மந்திரம் தேவையில்லை அப்படின்வாங்க. ஸோ மனசு சம்மந்த கோயிலுக்கே போகலாங்கிறாங்க. ஓகே சார். சார் இப்போ வந்துட்டு நீங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மற்ற பாதிப்புகளுக்கு நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, வயிறு வலி அப்படின்னா நம்மளுக்கு அதை நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியும் சார். இப்போ ஒருத்தவங்க வந்து மனநலம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஏர்லி சிம்டம்ஸ் என்னென்னவா இருக்கும் சார்? அந்த சிம்டம்ஸ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றதை அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் சார்? பேசிக்காக மனுஷனுக்கு வேண்டியது நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு இல்லையா? ஆமாம் சார். ஒருத்தன் சரியாக தூங்கலை, வீட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க, சார் ஒரு வாரமாக தூங்க மாட்டேங்கிறான் சார், சரியாக தூங்க மாட்டேங்கிறான், ஏதோ நைட்டில் எழுந்துச்சு டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கான் அப்படின்வாங்க. அடுத்தது பார்த்தா காலையில் எழுந்துச்சு நீங்கள் குட் மார்னிங் சொல்லுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க எல்லாம் பேசுவோம். பேச மாட்டாங்க, ஒதுங்குவாங்க. ஃப்ரெண்டு வந்தானே ஒதுங்குவான். சார் முந்தைய மாதிரி இல்லை சார், டக்குன்னு பார்த்து போயிடுறான் சார், என்னடா செய்யுதுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்வாங்க, ஒதுங்குவாங்க, தனிப்பழத்தை இது பண்ணுவாங்க. சின்னதை ஏன்டா அப்படி பண்ணுறேன்னா அழுதுடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது நான் செத்து போயிடலாம் போல இருக்குது, எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எக்ஸாமே அப்பியர் ஆக மாட்டாங்க. முதல் நேரம் படிச்சிருப்பான், அடுத்த எக்ஸாமுக்கு போயிருக்க மாட்டான். அடுத்தது பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி, அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டான் சார், காதல் அப்புறம் தான் சார் இப்படி ஆனான் அப்படின்ட்டு என்னென்னவோ இது பண்ணிட்டு கடைசியில் பார்த்தா செய்வனை வைக்கிறாங்க. யாராவது காதில் பேசுகிற மாதிரி மாய குரல் கேட்குது. இந்த ஆலவந்தான் படம்லாம் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில். அதெல்லாம் டிப்பிக்கல் ஸ்கிசோஃப்ரினியாவோட படம் தான். 3 மூவில கூட அதே மாதிரி 3லேயும் பைப்போலார் தான் அழகாக தனுஷ் சித்தரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன ஏர்லி சிம்டம்ஸ் நம்ம பார்க்கும்போது தெரியும், நம்ம பையன் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு இல்லை, இப்படி நம்ம ஃப்ரெண்டு இப்படி இருக்க மாட்டேன், ட்ரெஸ்ஸே பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே வருவாங்க, குளிக்க மாட்டாங்க, அப்படியே எழுந்துச்சு காலேஜுக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக டிப்ரெஷனுங்கிறது விமனில் அதிகம், 2:1. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது விமன் பாப்புலேஷன் தான் நிறையா கவனிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம் இருக்குது. குழந்தை பிறப்பு இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன், மெனோபாசல் டிப்ரெஷன், பீரியட்ஸ், போஸ்ட்டு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளங்களுக்கு அது அடிமையாகிறாங்க. அதனால் ஐடென்டிஃபிகேஷன் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே சார். சார் இப்போ நம்ம தோல்வியை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த தோல்வியினால் மன அழுத்தம் எவ்வளோ வருதுன்றதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் பேசலாம் சார். ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம் சார். ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் நலமை சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சார் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். சார் இப்போ நீங்கள் வந்து காதல் தோல்வி பற்றி பேசுனீங்க சார். பொதுவாக வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான மனநிலையே இல்லை சார். இதனாலேயே டிப்ரெஷன் ஆகி சூசைட் வரைக்கும் கூட போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படுது இல்லைங்களா சார்? இந்த மனநிலையை வந்து எப்படி சரி பண்ணணும், தோல்வியை ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை எப்படி ஏற்படுத்தணும் சார்? அந்த ஊமை விழிகள்ங்க படத்தில் தோல்வி நினைத்தால் வாழ நினைக்கலாமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதே மாதிரி ஆட்டோகிராஃபில் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கின்றது வாழ்வென்னும் வாழ்க்கை போராட்டமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய நம்ம லிரிக்ஸில் கண்ணதாசன் வந்து சொல்லாத கவிதை கிடையாது. வீடு வரை உறவு, வீடு வரை கடைசி வரை யாரோ, இதெல்லாம் தத்துவங்கள்லாம் வந்து அவங்க கொட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பாதியில் கேட்டுட்டு அப்படியே விட்டுடுறோம். இதெல்லாம் வாழ்க்கை தத்துவங்கள்னு முதல்ல மக்களுக்கு தெரியணும். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு டீம் இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் மேட்ச்சு, யார் ஜெயிக்க போகிறா? ஒரு டீம் தான் ஜெயிக்க முடியும், ஒருத்தன் தோற்று தானே ஆகணும். ஸோ அதனால் விழுந்துட்டோம்னா அடுத்த நாளைக்கு மேட்சை விளையாட முடியாது. ஸோ வாழ்க்கைங்கிறது 50-50 தான். 50% தோல்வி இருந்தால் 50% தோல்வி இருக்க தான் செய்யும். இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ இருக்கிற அந்த காலத்துலலாம் ஃபீல்டு கேம்ஸ் நிறையா விளையாடுவோம். கபடி, கிட்டி புள்ளி, இதெல்லாம் நிறையா விளையாடுவோம். பாம்பரம் இதெல்லாம் அடித்து ஆக்கடிக்கிறது, இது மாதிரி நிறையா பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம வந்து பார்ட் ஆஃப் தோக்கிறதுங்கிறது பார்ட்டாக இருந்தது. அதனால் நம்ம இது பண்ண முடிஞ்சது. இப்போ சிங்கிள் சைல்டு நாம் அப்படின்னு இருக்கும்போது என்னென்னா, ஒரே புள்ளன்னு சொல்லிட்டு எல்லாம் நீ வந்து சின்ன சாமான் கேட்டால் பெரிய சாமானே வாங்கி தராங்கிறாங்க. புரியுதா? அவன் ஆண்ட்ராய்டு கேட்டால் நான் ஆப்பிளே வாங்கி தராங்கிறாங்க. ஸோ பையனை எப்படியோ சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவன் தோல்வி பக்கமே பார்க்க அலோவ் பண்ணுறதில்ல. அதாவது கௌதம புத்தர் முதல்ல சித்தார்த்தராக இருக்கும்போது அவர் வந்து கஷ்டத்தையே பார்த்ததில்லை. ஒரு நாளைக்கு எதேச்சியாக அரண்மனை விட்டு வெளியில் போகும்போது தான் இவ்வளோ கஷ்டம் இருக்கான்னு சொல்லிட்டு கௌதமராக மாறினார். ஸோ நம்ம வாழ்க்கையில் தோல்வியே நம்ம பார்க்காத அளவுக்கு நம்ம பெற்றோர்கள் பார்த்துக்கிறோம். அதுதான் முதல் தப்பு. சைக்கிளில் போனால் கீழே விழத்தான் செய்யணும்.
ஸோ கீழே விழாமல் சைக்கிள் கற்றுக்க முடியுமா? வாழ்க்கை எப்படி கற்றுக்க முடியும்? கீழே விழுந்தால் தான் கற்றுக்க முடியும். அந்த சான்ஸு நம்ம சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். எல்லாமே இப்போ யார்ட் ஸ்டிக் வந்து என்னென்னா, நான் இங்கே மாருதி 800 வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஹோண்டாய் வச்சுக்கணும். எல்லாமே கம்பேரிசன்லேயே லைஃப் நம்ம போயிட்டுருக்கோம். அவன் புது ட்ரெஸ் போட்டிருக்கான், நானும் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இது கம்பேரிசன் தான் வாழ்க்கை போயிட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற கம்பேரிசன் லெவல்லே இல்லை. ஸோ இந்த கம்பேரிசனில் போகும்போது பொறாமை போட்டி இதாகுது. அப்போ என்ன அது கிடைக்கலங்கும் போது அப்படியே டவுன் ஆகிடுறாங்க. ஏன்னா அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவர்களுக்கு வளர்க்கவில்லை. பேசிக்காக இதுதான். அதே மாதிரி அந்த ஒரு லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணி போயிட்டேன்னா வாழ்க்கையே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட நிறைய அந்த மாதிரி லவ் ஃபெயிலியர்லாம் வருவாங்க. நான் சொன்னேன் இதோடு விட்டுச்சுப்பா, அடுத்தது பாருன்னு. அதாவது டேக் இட் ஈஸி பாலிசி தான் காதலன் படத்தில் வருதில்ல, கேளடி இது டேக் இட் ஈஸி ஊர்வசி அந்த மாதிரி தான். டேக் இட் ஈஸி அடுத்த லவ் பண்ண வேண்டியதான். இந்த எக்ஸாம் தோச்சுன்னா அடுத்த எக்ஸாம் எழுத வேண்டியதான். தலையை வெட்டிட போகிறாங்க, ஒன்றும் பண்ண போகிறது. ஸோ இந்த பக்குவம் நம்ம மைண்டுக்கு டெவலப் ஆகும். அதுக்கு நம்ம வந்து வாழும் கலையை படிப்பே சொல்லி தர வேணாம். எல்லாருக்கும் ஐக்கியம் நல்லா இருக்குது, தானாகவே படிச்சுக்குவாங்க. எப்படி ஃபேஸ் பண்ணணும் லைஃப்பில், அதுக்கு தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு நிறையா கொண்டு வராங்க. அதில் நிறையா குழந்தைகளை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா இந்த டீம் ஸ்பிரிட் டெவலப் ஆச்சுன்னா இந்த தோல்விங்கிறத வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அதனால் வரக்கூடிய டிப்ரெஷனையும் அதனால் வர சூசைடையும் இது பண்ணிக்கலாம். ஏன்னா தோத்துட்டான்னா இந்த எக்ஸாம் டயத்துலலாம் பாருங்கள், எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக சூசைட் நிறையா இருக்கும். ஆமாம் சார். கிணத்துல விழுந்து இப்போ மாணவி தற்கொலை, காதல் தோல்வியால் காதலன் தற்கொலை அப்படின்னு வரும். என்ன வாழ்க்கையை இருண்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அடுத்தது மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினைக்கிறாங்க. நான் எப்படி அப்பா அம்மா முழிக்கிறது, நான் எப்படி டீச்சர்கிட்ட பேசுறது, மற்ற ஃப்ரெண்டை நம்ம எப்படி பார்க்குறது, தோற்று தானே போயிட்டு அடுத்தது பார்ப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுன்னா நம்ம வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், தற்கொலையே குறைக்கும். ஓகே சார். சைக்காட்ரிஸ்ட் கொடுத்த மாத்திரையை சாப்பிடாத இருக்க முடியல சார், இதுலேருந்து விடுபட முடியுமா சார்? அது சைக்காட்ரிஸ்ட் 10 வருஷமாக குடிபோதைக்காக மாத்திரை கொடுத்துருக்க மாட்டாங்க. வேறு ஏதாவது கூட அசோசியேட்டட் டிப்ரெஷன், வேறு ஏதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுனால கொடுத்துருப்பாங்க. அது ரிவ்யூ பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும். குடிபோதைக்காக 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் அவசியம் கிடையாது. நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து சான்ஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் அகெயின் ரொம்ப குறையும். பட் டாக்டர் மாத்திரை கொடுக்குறாருன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும். அது ரிவ்யூ ப்ராப்பராக பண்ணி தான் சொல்ல முடியும், ஆஃப் ஹேண்டடாக சொல்ல முடியாதுப்பா. ஓகே சார். சார் இப்போது சார் ஆகாஷ் கேட்ட மாதிரி இப்போது ட்ரீட்மெண்ட்காக வரப்போ நம்ம பில்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கப்போ இதனால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ஏற்படுங்களா சார்? இப்போது இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முடியறதுக்கான டியூரேஷன் வந்து ஒரு தனிப்பட்ட நபரை பொறுத்து இருக்குங்களா? இந்த ட்ரீட்மெண்ட் ஐ மீன் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக பார்க்க போனால் நீங்கள் பேராசிட்டமால் சாப்பிட்றீங்க, சைடு எஃபெக்டை போய் யோசிச்சு சாப்பிட்றீங்களா? இல்லை சார். இல்லை, வலிக்குதா உடனே பேராசிட்டமால். அது கிட்னி ஃபெயிலியர் உண்டு பண்ணும் தெரியுமா உங்களுக்கு? அதிகமாக எடுத்துக்க ஒரு டேப்லெட் இஸ் எனஃப். யாருக்கு அந்த ரியாக்ஷன் வரும்னு தெரியாது. புரியுதா? சைடு எஃபெக்ட் இல்லாமல் இப்போ இருக்கிற வெஜிடபிள் கூட கிடையாது, எல்லாமே கெமிக்கல் தான். ரைட்டா? அதில் ரிலேட்டிவ் ஃபேக்டர் தான் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது நம்ம அந்த செரட்டோனின் கெமிக்கல் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேலன்ஸ் பேஸில் தான் நம்ம பண்ணுறோம். வியாதியோட தீவிரத்தையும் எத்தனை நாள் இருந்திருக்குங்கிற பற்றியும் அவருடைய மனத்திறமை எப்படி இருக்குங்கிற பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரீட்மெண்ட். யூஸ்வலாக டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் 6 மாதத்தில் கூட நம்ம ட்ரீட் பண்ணி முடிக்கலாம். அதே வந்து ஆங்ஸைட்டி ரொம்ப வருஷமாக இருக்கிற ஆங்ஸைட்டி இப்போ தான் ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மனச்சிதைவுங்கிற நோய் இருக்கும்போது ஸ்கிசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மெயின்டெனன்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதாவது 1957 குளோர்பாமசின்னு மாத்திரை முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இருந்த மாத்திரைகள்லாம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்குது. இப்போது நிறைய அட்வான்ஸ்மெண்ட்டில் சைடு எஃபெக்டே இல்லாமல் நிறையா மாத்திரைகள் இருக்குது. ஓகே சார். ஸோ அதனால் லைஃபு நார்மலாக நடத்துறதுக்கு நீ சராசரி மனிதன் எப்படி வாழ்க்கையை நடத்த முடியுமோ அந்தளவுக்கு மாத்திரைகள்லாம் இருக்குது. சார், அப்போ எந்த விதமான மனநல பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதற்கான சிகிச்சைகள் இருக்குது, எல்லாத்தையும் குணப்படுத்த முடியும். 7 ஐடென்டிஃபிகேஷன் கியூர். ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து மனநல காப்பகம்ன்ற ஒரு விஷயம் நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம் இல்லைங்க சார். இந்த மனநல காப்பகத்தோட முக்கியத்துவம் என்ன, எதனால் அந்த மனநல காப்பகத்தை நம்ம அணுகணும் சார்? மெயினாக மனநல காப்பகம் யாருக்கு தேவை அப்படின்னாக்க, இந்த ஸ்கிசோஃப்ரெனியான ஒரு வியாதி சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம இந்தியாவில் 1% மக்களுக்கு அந்த நோய் இருக்குது. ஓகே சார். இப்போ 1.5 crore people are suffering with schizophrenia.
நான் எப்போ சொன்னேன்னா ஆரம்பத்திலேயே சிகிச்சை அளித்தால் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டுன்னு சொன்னேன். நம்மள்ட்ட வரும்போதே ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு தான் நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கே வராங்க. அப்போ வியாதி முத்தி போயிட்டு வராங்க. அப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ தான் எஃபெக்டிவாக பண்ணாலும் 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவங்க நாளடைவில் இருக்கும்போது சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ராக்ரஸ் நம்மளால் பார்க்க முடியாது. அப்போது வீட்டிலே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பெற்றோர்களுக்கு வயசாகிடுது, கூட பிறந்தவங்க பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் பணம் கொடுக்குறேன், யாராவது பார்த்துங்க அப்படின்றாங்க. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க சார், தொடர்ந்து பேசலாம். சரவணன் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்னோட பிரதர் வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிக்ட் ஆகிருக்காரு. அதனால அது ட்ரீட்மெண்ட் எப்படி சார்? ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கலாங்களா, எப்படி என்ன பண்ணணும் சார்? யூஸ்வலாக நீங்கள் டிசைட் பண்ணணும் சார். நம்ம வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் டீஅடிக்ஷனுக்கு அப்படின்னாக்க நோயாளி ஒரு பக்கம் இருந்தாலும் பெற்றோர்களும் ஃபேமிலி மெம்பர்ஸும் முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் நிச்சயமாக குணப்படுத்தலாம். அது முக்கியமாக டீஅடிக்ஷன் அப்படிங்கும்போது மெடிக்கல் எவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். விட்ராயல் சிம்டம்லாம் குறைக்கிறதுக்கு, அந்த விட்ராயல் சிம்டம் குறைக்கிறதுக்கு நம்ம டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிஹாப் சென்டரில் 1 month ஆர் 3 weeks ஆர் 1 to 45 days டிபெண்டிங் அப்பான் தி சிவிரிட்டி நம்ம யோகா தெரப்பி, கவுன்சிலிங், ஆன்டி கிரேவிங் மெடிசின்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு ஊக்கத்தோட விடணுங்கிற வைராக்கியத்தோட ஒரு வெளியில் கொண்டு வந்தோம்னாக்க அவர் குடிக்காமல் இருக்கிறத நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதனால் ஹாஸ்பிட்டலைசேஷன் இஸ் அ மஸ்ட். ஓகே சார். சார், இப்போ இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மனநல பாதிப்புகள் குறித்தும் அந்த பிரச்சனைகள் குறித்தும், அந்த மனநல பாதிப்புகள் எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் எல்லாமே சிகிச்சை மூலமாக குணப்படுத்த முடியும்ன்ற நம்பிக்கையும் அளிச்சிருக்கீங்க சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆத்மா மனநல மருத்துவமனை வழங்கும் நலமை சொல்க நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.